10th மேக்ஸில் பார்த்தீங்கன்னா லெசன் 3ல் உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க்கு. எக்ஸாம்பிள் 3.35. ஸோ இதை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸுக்கு வந்து வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ஏபிசி எடுத்து எழுதிக்கோங்க. ஏ அப்படின்னா என்னென்னா இந்த எக்ஸ் பவர் 2ன்னு இருக்கா, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதான் ஏ. இப்போ பிக்யூ அப்படிங்கிறது தான் ஏ. அடுத்து பிங்கிறது எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதான் பி. இப்போ பி ஈக்குவல் டு எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர். அடுத்து சிங்கிறது இந்த ரிமைனிங் டேர்ம் சி ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்முலா மெத்தட், அதாவது சூத்திர முறை யூஸ் பண்ணி நம்ம வந்து சம் செய்ய போகிறோம். ஃபார்முலா மெத்தட்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதனால் எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஸோ என்ன ஃபார்முலானா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் இந்த ஏபிசிக்கு இந்த வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மைனஸ் பி பிங்கிறது இந்த டேர்ம், இது அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். அப்போ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ண போகிறோம். மைனஸ் பி ப்ளஸ் கியூ ஸ்கொயர் போட்டு அதுக்கு ஸ்கொயர். இதான் வந்து பி, அதுக்கு ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்து மைனஸ் 4ac, ஏங்கிறது பிக்யூ. அதுக்கடுத்து சிங்கிறது பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர். இப்போ பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு டிவைடட் பை கீழே என்ன இருக்குது 2a. இப்போ 2 இந்த ஏக்கு பதிலாக பிக்யூ. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். இதை அப்படியே எழுதிக்கோங்க. பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப். இப்போ இதில் பாருங்கள் இந்த மைனஸ் இருக்கா, அந்த மைனஸை ஸ்கொயர் பண்ணால் அந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம். இதில் பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இப்போ ரெண்டுலேயுமே இருக்கிறதுனால அதை வந்து ஃபஸ்ட்டு காமனை வெளியே எடுத்துருங்க. அப்போ பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயரை காமனை வெளியே எடுத்துட்டோம்னா மீதி இங்கே என்ன இருக்கும், நம்ம ஒரு பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் வெளியே எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு ஸ்கொயர் இருக்குது, அதனால் பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் இன்னொரு ஸ்கொயர் வந்து அப்படியே இருக்கும். மைனஸ் இங்கே இதை நம்ம வெளியில் எடுத்துட்டோம். ரிமைனிங் என்ன இருக்குங்க 4pq இருக்கும். அந்த 4pqவை அப்படியே போட்டுருங்க. பை கீழே 2pq. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ். இப்போ இதில் அடுத்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர். இதை வந்து அப்படியே போட்டுக்கிறோம். இதை அப்படியே போட்டு இப்போ பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4pq. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா பி மைனஸ் கியூ ஹோல் ஸ்கொயர். இதோட ஃபார்முலா இது. பை கீழே வந்து 2pq. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் இது அப்படியே எழுதியிருக்கோம். அடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஹோல் ஸ்கொயர், இதுவும் ஹோல் ஸ்கொயர். இப்படி ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நம்ம ரூட் எடுக்கும்போது இந்த ஹோல் ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் இது மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால நம்ம ரூட் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இதை மட்டும் எழுதிக்கோங்க. பி ப்ளஸ் கியூ இன்ட்டு பி மைனஸ் கியூ பை கீழே வந்து 2pq. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இதில் பாருங்கள் இங்கே ஒரு பி ப்ளஸ் கியூ இருக்குது, இங்கே ஒரு பி ப்ளஸ் கியூ இருக்குது. இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம். அப்போ இது ரெண்டுலேயுமே இருக்கிறதுனால அந்த பி ப்ளஸ் கியூ காமனை வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டோம்னா மீதி இங்கே என்ன இருக்கும், ஒரு பி ப்ளஸ் கியூ இங்கே இருக்கும். அதுக்கடுத்து இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே போட்டுக்கிட்டு இங்கே நம்ம இதை வெளியே எடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும், பி மைனஸ் கியூ இருக்கும். அந்த பி மைனஸ் கியூ அப்படியே போட்டுக்கோங்க. பை கீழே 2pq. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பி ப்ளஸ் கியூ பை 2pq. இது ரெண்டையும் அப்படியே போட்டுருக்கோம். இதை வந்து ஒன்று ப்ளஸில் எழுதணும், ஒரு மைனஸில் எழுதணும். அதாவது பி ப்ளஸ் கியூ ஃபஸ்ட் இதை எழுதிட்டோம், ப்ளஸ் போட்டு பி மைனஸ் கியூ. ஸோ இது ஒரு முடிஞ்சு. அடுத்து ரெண்டாவது திரும்பி இதை அப்படியே எழுதிக்கிங்க. பி ப்ளஸ் கியூ பை 2pq. இதை அப்படியே எழுதிக்கிட்டு இதை இப்போ மைனஸில் எழுத போகிறோம். அதாவது பி ப்ளஸ் கியூ. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, மைனஸ் எழுதும்போது ஃபஸ்ட்டு இதை எழுதிடுவோம். அடுத்து நம்ம மைனஸ் போடும்போது இங்கே உள்ள சிம்பிள் மாறும். அப்போ இது மைனஸ்ன்னு போடணும், இதை ப்ளஸ்ன்னு போடணும். அப்போ மைனஸ் பி ப்ளஸ் கியூ. இந்த மாதிரி ரெண்டு டேர்மாக பிரித்து எழுதிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இந்த ப்ளஸ் கியூவும் இந்த மைனஸ் கியூவும் இதை கேன்சல் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் பியும் மைனஸ் பியும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது, பி ப்ளஸ் கியூ பை 2pq. இங்கே ஒரு பி, இங்கே ஒரு பி இருக்குது. அப்போ 2p. இதில் அதே போல் பி ப்ளஸ் கியூ பை 2pq. இது ஒரு q, இது ஒரு q. அப்போ 2q.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2Pயும் இந்த 2Pயும் கேன்சல் ஆயிரும். இங்கே அதே போல் இந்த 2Qவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் உள்ள தான் ஆன்சர். இப்போ P + Q பை கீழே என்ன இருக்குது Q, அங்கே P + Q பை இது கீழே வந்து P இருக்குது. இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ. ஸோ சம் பார்க்குறது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ரொம்பவே ஈஸியான சம் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க், நல்லா பார்த்துக்கோங்க.